வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் அப்பாட பெருமையில மதம் எல்லாரையும் வாழ வச்சுட்டு வாடகை போயிட்டான். கூவாத்துக்கரையில குடிசை கட்டி போயிட்டான். ஐயா ராஜா தான் சொல்றாரு, எச் ராசா, சீமான் திருமாவளவன்லாம் நல்ல மனநிலையில் இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. அது மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு யாரை பார்த்தாலும் தன்னை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பதஞ்சலின்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு, தெரிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாருங்க. உலகத்துல யோகானா என்னன்னு தெரியாத ஒரு ஐயோக்கிய பேர். இந்த மாதிரி பணம் மதிப்பிழப்புல ஒரு தொலைக்காட்சி கூட என்னை விவாதத்துக்கு கலைக்கல. ஏன்? அறுத்து போட்டு அங்க ஒரு கேள்விக்கு பதில் இல்லை என்கிட்ட. ஒரு தம்பி எழுதிருக்க, எப்ப தாயா உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு நடக்கும்? எல்லாம் புது இந்தியாவா பெற்றுக்கொண்டு அது அனாதையே தெரியுது ஐயா. பறையனும் படையாட்சியும் ஒன்னா நின்றுட்டால், தேவனும் தேவேந்திரனும் ஒன்னா நின்றுட்டால், எம்ஜிஆர் எது, கருணாநிதி எது, ஜெயலலிதா எது, ரஜினிகாந்துக்கு கட்சி ஆரம்பிச்சு நாட்டை ஆரம்பிங்கிற எண்ணமே அது. நீரை வித்துட்டு நீருக்கு வரி போட்டிருக்கான், ஜிஎஸ்டி. கேட்டா டெவலப்புங்கிறான். ஒரு நாள் பாரு, டன்லப் டயர் மாதிரி வெடிக்க போறா. டெவலப் 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 வெடிக்கிட்டல் பாருங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? எம்ஜிஆர் விட்டிய, ஜெயலலிதா விட்டிய, இப்ப ரஜினிகாந்த் மட்டும் எதுக்குறியா? நாங்க பிறந்ததுக்கு முன்னாடி வந்துட்டாங்கடா. ஐயா ராஜா தான் சொல்றாரு, எச் ராசா, சீமான் திருமாவளவன்லாம் நல்ல மனநிலையில் இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. அது மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு யாரை பார்த்தாலும் தன்னை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி என்ன கொடுமையோ, என்னை நாடு கடத்த போறாங்க. என்னை எதுக்குடா அவ்வளவு கஷ்டப்பட்டு கெடுத்துறிய? கடவை சின்ன கொடுக்கணும், நானே ஓடி போறேன். நீங்க எல்லாம் வாழ்ற நாட்டுல நான் வாழ விரும்பலடா, தயவு செய்து போயிடுறேன். என்ன எதுக்கு நாடு கடத்தணும்? அப்பதான் சீக்கிரம் நாட்டை கடத்தலாம். ஏன்னா கத்திக்கிட்டே இருப்பான். நான் தான் சொல்றேன், விற்கிறேன், இந்த மாதிரி விற்கிறேன். அவன் ஒரு உண்மையை சொன்னான் பாரு, ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை. முதல்ல நாடுன்னது பொய், சந்தைங்கிறது உண்மை. இது ஒரு சந்தை. நீ நானும் அதுல வாங்கி நுகர்கிற மந்தை. ஃபேர் அண்ட் லவ்லிம்பா, ஃபேஸ் கிரீம்பா, இதை தின்னும்பா, இதை திங்காதேம்பா, இந்த ரொட்டியை சாப்பிடும்பா, அந்த குட்டியை சாப்பிடும்பா. அயோக்கிய பீடு. இந்த பதஞ்சலின்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு, தெரிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாருங்க. உலகத்துல யோகானா என்னன்னு தெரியாத ஒரு அயோக்கிய பேர். யோகாவை எப்படி செய்யணும்னு தெரியாதவன் யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுல கூட வந்தெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கான். பெருமையா வேற. யோகாவை உலக நாடுகளுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம் பரிசா. அயோக்கிய பேரா உங்களுக்கு பரிசா கொடுத்தவன் நாங்கடா. என்னடா எல்லாமே எங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. எங்கிட்ட இருந்து என்னுடைய யோக கலையை நீ யோகா சமஸ்கிருதத்தில் வச்சு பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொன்னையும் இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற கொடுமையில பாரு. கருத்தா என்னோட வழி இல்ல. ராத்திரிக்கு எங்காவது வெளிநாட்டுல இருந்து அழைச்சி திட்டுறது. நல்லா அப்பன் காத்தாளுக்கு பிறந்தா நேரில் வந்துடா திட்டணும். இல்ல குறிப்பா அலைபேசி என்னையாவது வச்சு திட்டணும். வலைத்தளத்துல இருந்து வந்தா என்னன்னு தெரியல. என்னடா 3-4 வருதுடா. அது என்னடா எடுத்து பேசினா ஒரே திட்டுறது. இவன் நமக்கு ஜனநாயகம் பண்பாடு சொல்லி கொடுக்குறான். கருத்து காவலி பேர். சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. இங்க பாரு, மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை, அம்பானியின் பெட்ரோலுக்கு வரி இல்லை, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை. ஒரு ஓலை குடிசையில எங்க ஏழை அப்பத்தா செய்து பாரு, ஓலை கொட்டான ஊறுகாய், அதுக்கு வரி. இவனுங்களை எங்க கொண்டு தொலைக்கிறதுன்னு தெரியல. புதுசா இந்தியாவை பெற்று விட்டு பறந்துடுற. கொஞ்ச நாளைக்கு பணம் மதிப்பிழப்புல ஒரு புது இந்தியா பறந்துச்சு. அது அனாதையா கிடக்கு. அதை வளர்க்க ஆள் இல்லை. பெற்று விட்டு என்ன சொன்னாங்க தெரியுமில உங்களுக்கு? 6 மாதம் கழித்து பாருங்கள், மிகப்பெரிய வளர்ச்சி, எல்லாருக்கும் நல்லது, சொத்தமா எல்லாருக்கும் வளர்ச்சினா வளரும் நாடுகள் பட்டியலிருந்து தூக்கிட்டாங்க. இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இந்தியா இல்ல. அதை ஏதோ கேள்வி கேட்டுலாம் பாருங்க. என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கேன். திக்கும் காண வச்சிருவாங்க. இந்த மாதிரி பணம் மதிப்பிழப்புல ஒரு தொலைக்காட்சி கூட என்னை விவாதத்துக்கு கலைக்கல. ஏன்? அறுத்து போட்டு அங்க ஒரு கேள்விக்கு பதில் இல்லை என்கிட்ட. நான் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் இல்லை.
உடனே பிரதமரை விமர்சித்தால் தேசிய பாதுகாப்பு. புதுசாவாடா பாதுகாப்பு பட முடியாது. தேசிய பாதுகாப்பு ஒரு தேசம் வச்சிருக்கான். எங்களை எல்லாம் உள்ள வச்சாத்தான் பாதுகாப்பா இருக்கணும் ஒரு தேசம் வச்சிருக்கான். இத்தனை பெரிய ராணுவத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காவல்படை வச்சுக்கிட்டு நாங்க ஒரு பிச்சைக்கார பை மக்க பரதேசி பை மக்க எங்களை உள்ள ஒட்டி போட்டா தான் தேசம் பாதுகாப்பா இருக்கணும். கேள்விக்கு பதில் சொல்லு. ஜனநாயகங்கிற என் பேச்சுக்கு என் கருத்துக்கு மதிப்பு இருக்கா? எங்க இருக்கு? என்னது? அப்போ ஒரு புது இந்தியா. இப்ப ராத்திரியில ஒரு இந்தியா பிறந்துருச்சு. எங்க ஊர்ல இவரு கிராமத்துல இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம ஊர்ல சிற்றூர்கள்ல ராத்திரியில சாமத்துக்கு போர்வை இடம் போட வருவானா இல்லையா? காடா விளக்கு வச்சுக்கலாம். காடா விளக்குனா பெருசா எரியும்டா தம்பி. எரியும். தெரியுமா? மணி வச்சிருப்பான். ஏழதாரம் மதிப்பு 10 ரூபாய். கேட்கிறவர் கேட்கலாம்ட்டு டங்குன்னு ஒரு மணி அடிப்பான். இதுவும் ராத்திரி தான். அதே மாதிரி நிதியமைச்சர் போய் டங்குன்னு ஒரு மணி. ஏலம். இந்தியா மதிப்பு இவ்வளவு. எவன் கேட்கறது? ஒரு நாடு, ஒரு ஆட்சி. இது ஒரு ஆட்சி. எது? பீஸா பர்கர் 5 விழுக்காடு வரி, கடலை மிட்டாய்க்கு 18 விழுக்காடு வரி. நீங்கள் ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? பீஸா பர்கர் என்று கடலை மிட்டாய்க்கு வரி 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்தா தானே வரி போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வந்துடும். அது யார் சம்பாதிக்கிறது? அதெல்லாம் பெரிய முதலாளி. அனில் அம்பானி, அதானி. அயோக்கிய பைய புரோக்கர் பயில நாளை கொடுத்துட்டு பிச்சைக்காரன் அடையுது. இல்லைன்னு சொல்ல சொல்லு. நிறைய பொருளாதார வல்லுநர்கள், மேதைகள், ஆன்ற பெருமக்கள், அறிஞர்களா இருக்காங்க. சின்ன பையன் நான். என்னோட பொது மேடை, பொது விவாதம். யார் பேச வர்றது? பிரதமர், இன்டர்நேஷனல் புரோக்கர், முதலமைச்சர்கள், ஆல் இந்தியா புரோக்கர்ஸ். இல்லைன்னு சொல்ல சொல்லு. மறுத்து பேசு. ஒரு விவாதத்தை வைய. என்ன சீமான் இப்படி சொல்றாரு? சீமானும் பங்கேற்பார். யார் வேணா இல்லைன்னு வந்து வாதிடும். பேசிடுவியா நீ? மேதைகள் பெத்து போட்டு ஆத்தா பிள்ளைய பார்க்காம இஸ்ரேல் ஓடிடுது. அப்புறம் அமெரிக்கா ஒரு தம்பி எழுதிருக்காங்க. எப்ப தாயா உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு நடக்கும்? எல்லாம் புது புது இந்தியாவா பெத்து போட்டு அது அனாதையே தெரியுது ஐயா. இந்த வரியில பாருங்க, நல்லது நடக்கும் தான். குடுகுடுப்பக்காரங்களை கொண்டு உட்கார வச்சு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னகிடா பிறக்குது எங்களுக்கு? வயது பசியில அனலா பறக்குது, கூரை பிச்சுக்கிட்டு பறக்குது. இங்க எங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்குது. இது ஒரு கூட்டம். தலையை அறுத்துட்டு அப்புறம் கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாங்க என்ன சொல்றோம்? தமிழர் உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை, தலையாய உரிமை, அவர் நிலத்தை அவரே ஆள்கிற உரிமை. அதை தந்து விடு. நீ மாநாடும் படவனா, கருவாடும் படவனா, நாங்க பாத்துக்கிறோம். நீ கொடுத்துரு ராஜா. கதிராமங்கலத்துல வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்துட போறானா, இல்ல நடுவாசல்ல வந்து எடுத்துட போறானா, கச்சத்தீவு தர முடியாத ஆட்டம் கட்ட போறானா, சிங்களம் படாக பறிச்சு வச்சுக்குவானா, 20 லட்சம் தண்டம் போடுவானா, சேட்டை ஒவ்வொருத்தனும் காட்டிட்டு இருக்கான். கேட்க ஆள் கிடையாது. எங்க அண்ணங்க எல்லாம் இப்ப புதுசு புதுசா இருக்கு. ஒவ்வொன்றும் கேட்கும்போது அவ்வளவு வலியா இருக்கு. தமிழ் சாதிகள் யார் வந்தாலும் சாதி இருக்குமா? தமிழன் இல்லாத எவனாவது வந்தாலும் அது ஒழியும். திராவிடர்களாலதான் இந்த ஆதிக்க சாதிகளுடைய அது ஒழிஞ்சதான். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, பறையனும் படையாட்சியும் ஒன்னா நின்றுட்டால், தேவனும் தேவேந்திரனும் ஒன்னா நின்றுட்டால், எம்ஜிஆர் எது, கருணாநிதி எது, ஜெயலலிதா எது, ரஜினிகாந்துக்கு கட்சி ஆரம்பிச்சு நாட்டை ஆரம்பிக்கிற எண்ணம் ஏது? நாம் பிளந்து பிரிந்து சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் செய்கிற வரைதான் நக்கி குடிக்கிற ஓநாய்களுக்கு இது வேலை. அதான் நீ புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பாக்குறேன், அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில பாரதிய ஜனதாவில் எஸ்சி அணி. இவன் நம்மாலும் மானம் கட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன எஸ்சி அணி? இவன் நமக்கு ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்குறான். இவன் பேசுறான் நமக்கு ஒரே நாடு ஒரே வரி. இதெல்லாம் என்ன எஸ்சி அணியா? இங்க ஒரு சிறுபான்மை மக்களுக்கு என்று பிரிவு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று பிரிவு, இதெல்லாம் வைக்காம ஒரு அரசியல் பேரியக்கம் உருவாகி வளர்ந்து வருகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சிதான். பல்லாயிரம் ஆண்டுகள் கனவு, இன்னைக்கு நேத்து கிடையாது. நீரை வித்துட்டு நீருக்கு வரி போட்டிருக்கான், ஜிஎஸ்டி. கேட்டா டெவலப்புங்கிறான். ஒரு நாள் பாரு, டன்லப் டயர் மாதிரி வெடிக்க போறா. டெவலப் 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 வெடிக்கிட்டால் பாருங்க.
இந்த நாட்டில் மாபெரும் புரட்சிக்கு தயாராகணும். இது ஒரு சுரண்டல். பெரும் முதலாளி உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டுவான். வர்க்க சுரண்டல், அரசே சுரண்டுது. மதிப்பிற்குரிய ஐயா நடிகர் மம்முட்டி அவர்கள் சொல்றாங்க, கேரள மக்கள் திரையரங்குகளில் தங்கள் முதல்வரை தேர்வு செய்வதிலே தேடுவதில்லைங்கிறது. இதை விட நமக்கு ஒரு அவமானம் உண்டா? அவர் சொல்றாரு, அந்த மாநிலத்தில் அவ்வளவு சரியான அரசியல் புரிதல் இருக்குது. எங்க மக்கள் திரையரங்குகளில் அவர்கள் முதல்வரை தேடுவதில்லைங்கிறது. இங்க திரையரங்கை விட்டுட்டு வேற எங்கேயும் தேடுறதில்லை. என் தம்பி தங்கைகள் கொண்டு சொல்லுவேன், திரையில் தேடாதீர்கள் உங்கள் தலைவர்களை, தரையில் தேடுங்கள். நடிப்பில் இருந்து தேர்வு செய்யாதீர்கள், மக்களுக்கான உழைப்பில் இருந்து தேர்வு செய்யுங்கள். இதான் என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய நாட்டின் பிரதமர், இறையாண்மை ஒருமைப்பாடு கொண்ட நாட்டின் முதன்மை தலைவர், பஞ்சாப்ல போய் வாக்கு கேட்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு, பஞ்சாபியரை தவிர எவரையும் இந்த மாநிலத்திற்கு உள்ளே விடாதீர்கள் என்று பேசினாரா இல்லையா? பிரதமர் பேசினா சரியா இருக்கு, இது சீமான் பேசினா பிரச்சனையா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இங்கதான் வந்து ஓட்டுவான். ஏன்? தமிழர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள், அதனால இங்க பேசுறான். தமிழன் தன் வரலாற்றில் பேரன்பினாலும் பெருந்தன்மையாலும் பிழை செய்தோம். ஓட்டு இருந்துட்டு போறாப்பா, விடுப்பா, எங்கப்பா போவேன். கடைசியா இவன் தெருவுக்கு போயிட்டான், அவன் ஒரே வார்த்தை, வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம். அப்பாட பெருமையில மதம் எல்லாரையும் வாழ வச்சுட்டு வாடகைட்டு போயிட்டான். கூவாத்துக்கரையில குடிசை கட்டி போயிட்டான். கொசு உள்ள வராம ஜன்னல் பூரா வளைய கட்டி ஒரு கூட்டம், கொசு உற்பத்தி செய்யற இடத்துல ஏன் கூட்டம். எப்படி இருக்கு? எல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி காயத்தோடும் கண்ணீரோடும் எந்திரிச்சு திமிரி வந்தா எந்திரிக்காத படுங்க. எப்படி இருக்கு? என்ன சொல்றாங்க தெரியுமா? எம்ஜிஆர் விட்டிய, ஜெயலலிதா விட்டிய, இப்ப ரஜினிகாந்த் மட்டும் எதுக்குறிய அப்படின்னு. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கடா, சின்ன பிள்ளைங்க வந்துட்டாங்க. அது எப்படி இருக்கு? அதுக்கு அர்த்தம் எப்படி இருக்கு? உங்க பாட்டங்காலத்துல வந்து திருடணும், உங்க தாத்தா காலத்துல வந்து திருடணும், அப்புறம் உங்க அப்பா காலத்துல வந்து திருடணும். அப்போலாம் பேசாம வந்துட்டு இப்ப ஏப்பா ரொம்ப திருடு இருக்குது கத்துற பேப்பா எதிர்க்கிறாங்க. டேய், ரொம்ப காலமா திருட விட்டுட்டதுனால தான்டா இப்ப எதிர்க்கிறோம், அதனாலதான் எதிர்க்கிறோம். இங்க வேற ஒண்ணுதான் நான் சொல்றேன், எங்க அப்பா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லைனாலும் அடுத்தவர்கள் நாட்டு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல படிப்பிக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்க. இது எப்படிப்பட்ட மானங்கட்ட செயலோ அப்படிப்பட்ட மானங்கட்ட செயல் தான். எனக்கு தாயும் ஒண்ணுதான், தாய் நாடும் ஒண்ணுதான். நீ நல்லா கவனிச்சுக்கிட்டு வா. இங்க விலைமாகர் வீடுகளை கூட தட்டிட்டு உள்ளவர் ஒரு பண்பாடு இருக்கு. ஆனா தமிழ்நாடு அதையும் விட கவனமா இருக்கு. எவன் வந்தாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யார் நீ முதல்ல? யார் நீ முதல்ல? அதெல்லாம் மலையேறி போச்சு, தொலைச்சு போடுவோம். இருக்கிற ஒரு உடனத்தையும் ஒன்னா விளைவிட்டு நாங்க ஓரத்தில் வேடி போட்டுக்கிறோம்டா. சிலர் அரசியல் என்ன அவங்க அப்பன் சொத்தா, அரசியல் எவன் சொத்தா இருக்கட்டும், நாடு எங்க அப்பன் சொத்து. வா வாழு, உனக்கு தண்ணி தரேன், கல்வி தரேன், மருத்துவம் தரேன், வேலை தரேன், எல்லாம் தரேன், இரு நிம்மதியா இரு. ஆனா நான் தான் ஆளுமை. எங்க தத்துவத்தை நல்லா கேட்டுக்கணும், குழப்பம் இருக்க கூடாது. எல்லாரும் கூடி வாழுவோம், ஆனா நாங்க தான் எங்க நாட்டை ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னாடி நிற்போம். எங்க தத்துவம். எனக்கு கையா காலா யார் வேணாலும் இருக்கலாம், ஆனா தலை நாங்க தான். நாங்க வந்தா தான்டா இந்த நிலம் ஒளி. நாங்க வந்தா தான் சேரி ஊர் இல்லாத ஒன்றாகும். நான் வந்தா தான் எல்லாத்தையும் மாத்துவேன். மற்றவன் செய்ய மாட்டான், செய்ய முடியாது.